இனியா இப்போ ரொம்ப சந்தோஷமா பாக்யா வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே பாக்யா கையால சாப்பிடுறாங்க. "அம்மா சாப்பாடு சூப்பரா இருக்குமா." ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான் வந்து வேலைக்கு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படின்னோன்னே, "எனக்கு தெரியும்." அப்படின்னோன்னே, "எப்படியும் இந்த வேலைய மட்டும் விட்டுறாத." "ஆமாம்மா எனக்குமே சந்தோஷமா இருக்கு." அப்படின்னோன்னே, "சந்தோஷம் மட்டும் இல்ல, நம்பிக்கையும் உனக்கு வேலை குடுக்கும். கடைசி வரைக்கும் இந்த வேலைய விட்டுறக்கூடாது இனியா." அப்படின்னு பாக்யா வந்து சொல்றாங்க. கோபி வராரு. வந்தோன்னே ஹக் பண்ணி, "நல்லபடியா போயிட்டு வா இனியா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து இனியாவ அனுப்பி வச்சுடுறாங்க. ஸோ அடுத்ததா பாக்யா ஏதோ எழுதிட்டுருக்காங்க. அப்போது ஈஸ்வரி வராங்க. "என்ன பாக்யா ஏதோ எழுதிட்டுருக்க?" அப்படின்னோன்னே, "இல்ல பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் இல்லையா? ஸோ அதனால அந்த ஐடியாஸ்லாம் எழுதிட்டுருக்கேன்." அப்படின்னு சொன்னோன்னே, "உங்களுக்கு ஏதாவது வேணுமா அத்த?" அப்படின்றாங்க. "எனக்கு கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு குடுக்குறியா?" அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி. ஸோ போயிட்டு சுடு தண்ணி வச்சு கொண்டு வந்து கொடுத்த உடனே, "ரொம்ப நேரமா ஃபோன்ல பேசிகிட்டு இருந்தீங்களே, யார்?" அப்படின்னு பாக்யா கேட்குறாங்க. ஈஸ்வரி சொல்கிறாங்க, "இல்ல இந்த மாதிரி தூரத்து சொந்தக்காரங்க இருந்தாங்கல்ல, அவங்க வந்து மறுபடியும் சேர போகிறாங்களாம். டிவோர்ஸ் வரைக்கும் போனவங்க பாரு திரும்பவும் சேர்றாங்க." அப்படின்னோன்னே, "அவங்களுக்கே சந்தோஷம்னா சேரட்டும் அத்த. நல்லது தான். எனக்கும் நல்லது தான். கேட்கும்போதே சந்தோஷமா இருக்கு." அப்படின்றாங்க பாக்யா. "எல்லாம் நல்லா தான் இருக்கு. பாரு விவாகரத்து வரைக்கும் போனவங்க சேர்றாங்க. சில பேர் வந்து விவாகரத்து பண்ணியும் சேர்றாங்க. இதில என்ன அத்த இருக்கு?" அப்படின்னோன்னே, "அப்போ உனக்கும் கோபிக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு தானே. ஏன் நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரக்கூடாது?" அப்படின்னோன்னே, "ஐயோ! அத்த அது முடிஞ்சு போன கதை." அப்படின்ன உடனே, நான் ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டேன் பாக்யா." அப்படின்னோன்னே, "கண்டிப்பா நீங்க இருப்பீங்க." அப்படின்னோன்னே, "பாக்யா வாய்க்கு வாய் பேசாத. இங்க பார், நான் போனதுக்கப்புறமா கோபிய யார் பார்த்துப்பா?" அப்படின்னோன்னே, "3 பிள்ளைங்க இருக்காங்க பார்த்துப்பாங்க." அப்படின்னோன்னே, "கூடவே ஒருத்தவங்க இருந்து பார்த்துக்கிற மாதிரி வருமா பாக்யா?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பசங்களும் கூடவே இருந்து தானே பார்த்துக்குவாங்க அத்த. என்ன பேசுறீங்க? அப்படின்ன உடனே, இப்ப கூட உங்க பையனுக்காக தானே பேசுறீங்க?" அப்படின்னோன்னே, "இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்பீங்கல்ல, அதான்." அப்படின்ட்டு பாக்யா கிட்ட ஈஸ்வரி வந்து சொல்லி நடிக்கிறாங்க. "அத்த எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே நானும் அவரும் சேர்றது எப்பவுமே நடக்காது." அப்படின்னோன்னே, "நீ வேணா 2 நாள் டைம் எடுத்து யோசிக்கிறியா?" அப்படின்னோன்னே, 20 நாள் ஆனாலும் என் பதில் இதுதான். "அது முடிஞ்சு போனது அத்த. இங்க பாருங்க சுடு தண்ணியே ஆறிப்போச்சு. நான் போய் திரும்ப சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன்." அப்படின்னு பாக்யா சொல்லும்போது, "எனக்கு சுடு தண்ணியே வேணாம் போ." அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து எந்திரிச்சு ஈஸ்வரி ஒரு பக்கம் வந்து போயிடுறாங்க. அடுத்ததா கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்யா வந்து ஹோட்டலுக்கும் போயாச்சு. அங்க வந்து இன்னொருத்தர் வந்து புதுசா ஒரு டிஷ் சொல்லி அத வந்து சமைச்சு குடுக்குறாங்க பாக்யா. அத சாப்பிட்டு சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. ஸோ அதே மாதிரி கவுன்சிலரும் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா மறுபடியும் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் செல்வி அண்ட் பாக்யா 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததா இங்க பாருங்க, என்ன எல்லாரும் சொல்லி தரத சமைச்சு தரீங்களாம்ல? என் அக்கா எனக்கு ஒரு டிஷ் பண்ணி தருவாங்க. அத சமைக்க முடியுமா? வாழை இலைய உள்ள வச்சு கடுகு, உளுந்தம் பருப்புலாம் போட்டு தாளிச்சு குடுப்பாங்க. செஞ்சுட்டு வாங்க அப்படின்ன உடனே, நீங்க உட்காருங்க. நான் ஒரு கொஞ்ச நேரத்தில வந்து செஞ்சுட்டு வரேன்." அப்படின்னோனே கவுன்சிலர் வந்து சிரிக்கிறாரு. நான் என்னென்னமோ சொல்றேன். பாதி கலந்து கிளந்து சொல்றேன். எப்படி செஞ்சுட்டு வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சிரிக்கிறாங்க. பாக்யா அழகா கொழுக்கட்டை வாழை இலையில வச்சு மூடி ஸ்வீட்டா கொண்டு வந்து வைக்கிறாங்க. "அ நான் இந்த மாதிரி சொல்லலையே, எக்ஸ்ட்ரா சொன்னேனே, அப்போ வேணும்னு நான் செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்களா?" அப்படின்னோன, "பரவாயில்லையே, நல்லா இருக்கே, சூப்பரா செஞ்சிருக்கீங்க." அப்படின்னோனே, "இங்க பாருங்க, உங்க அக்கா செஞ்சு தர டிஷ் வந்து நானும் செஞ்சு தந்திருக்கேன். என்னையும் உங்க அக்கா தங்கச்சி மாதிரி நினச்சு இனிமே பிரச்சனைகள்லாம் வேண்டாம். தயவுசெய்து எனக்கு பிரச்சனை அப்படின்னாலே பிடிக்காது. சுமூகமா போயிடலாம். அப்பப்போ வாங்க, உங்களுக்கு நீங்க கேட்குறத நான் சமைச்சு தரேன். சந்தோஷமா சாப்பிட்டு போங்க." அப்படின்ற மாதிரி பாக்யா வந்து ஒரு பக்கம் பேசுறாங்க. ஸோ கவுன்சிலருமே ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு போயாச்சு. ஸோ அடுத்ததா வந்து என்ன நடக்குதுன்னா, அதே மாதிரி இன்னொரு கஸ்டமரும் வந்து கரெக்ட்டா சாப்பிட்டுட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு சொல்றாரு. ஸோ இப்போ வந்து அந்த இடத்துல கோபி அண்ட் இனியா 2 பேருமே இருக்காங்க. என்ன புதுசா இருக்கு அப்படின்னா, இதான் நம்ம அம்மாவோட ஸ்பெஷல். ஒருத்தவங்க மனசுல நினைக்கிற டிஷ்ஷ பேர் தெரியாம சொன்னாலே, அம்மா 10 நிமிஷத்துல செஞ்சு குடுத்துருவாங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது டிஷ் இருக்கா? அப்படின்னு ஆமாம்மா இருக்கு இருக்கு அப்படின்றாரு கோபி. உடனே பாக்யா வராங்க. என்னோட எக்ஸ் ஒய்ஃப் வந்து ஒரு டிஷ்ஷ சமைப்பாங்க. அப்பளம்லாம் மேல போடுவாங்க. சூப்பரா இருக்கும் அப்படின்ட்டு கோபி சொல்ல, செல்வி யோசிக்கிறாங்க. எக்ஸ் ஒய்ஃப்னா ராதிகா தானே! அது ஓட்ஸ தவிர எதுவும் செய்யாதே! அப்படிங்கிற மாதிரி செல்வி யோசிக்க, உடனே பாக்யா கிச்சனுக்குள்ள போயிட்டு இந்த குழம்பு வந்து செஞ்சு கொண்டு வந்து குடுக்குறாங்க. அத மோந்து பார்த்துட்டு, "ஐயோ! வாசனை சூப்பரா இருக்கு" அப்படின்றாரு கோபி. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு, எதுவுமே கையில இருக்கும்போது அரும தெரியாதுல்ல. ஒரு தடவ நான் வந்து கோவத்துல சாப்பிடாம போயிட்டேன். பசி வயித்த கிள்ளுச்சு. ஸோ ஒரு வாய் வந்து கோவத்துல எந்திரிச்சு வந்து சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே சாப்பிட்டுட்டேன். அப்போ உன்ன பாராட்டணும்னு தோணல. இப்ப நான் பாராட்டுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு பாக்யா அப்படின்னா, தேங்க்ஸ் உங்க பழைய கதையெல்லாம் நான் கேட்கல அப்படின்னு ரொம்ப கரெக்ட்டா பேசுறாங்க பாக்யா. ஒரு சில விஷயங்கள் கையில இருக்கும்போது அதோட அருமையே தெரியாது பாக்யா. அது தொலைச்சோன தான் தெரியும் அப்படின்னோனே இனியா சொல்றாங்க, "அப்பா உங்கள நெனச்சா எனக்கு பாவமாவும் இருக்கு. இன்னொரு சரி உங்களுக்கு நல்லா வேணும் அப்படின்னு தோணுதுன்னு" சிரிக்கிறாங்க. ஸோ அப்கமிங்கில பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க இனியா. ஆனா வந்து எந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்னா, நம்ம
நிதிஷ் இருக்கார் இல்லையா, அவரோட ஹேபிட்ஸ் எல்லாமே சேஞ்ச் தெரியும். ஃபஸ்ட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணுவார், அதுக்கப்புறமா வந்து ட்ரக்ஸை வந்து இனியா முன்னாடியே யூஸ் பண்ணுவார். இனியா அதை கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதை வந்து அம்மா கிட்ட சொல்லி அழுவாங்க. சுதாகர் கிட்ட போய் பாக்யா சண்டை போடுவாங்க. என் பொண்ணோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரியான சீக்வன்ஸ் எல்லாம் தான் வந்து வரப்போகுது. திரும்பவுமே ராதிகாவோட என்ட்ரி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். யாருக்கெல்லாம் பாக்யலட்சுமி சீரியல் பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.